அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது நம்ம கிச்சா சுதீப் பாட்ஷா அப்படின்றவர் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். கன்னட இண்டஸ்ட்ரி மற்றும் இல்லை தமிழே நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. ஸோ அவருடைய படத்தோடைய டைட்டில் கிளிம்ஸாக பார்க்க போகிறோம். அந்த படத்தோட பேர் வந்து மார்க். ஸோ இதுதான் பார்க்க போகிறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த படத்தில் நம்ம அஜனீஷ் பி லோக்நாத் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ விஜய் கார்த்திகேயா அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இதையும் தாண்டி இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸ். அதான் நான் சர்ப்ரைஸ் ஆனேன், என்னடா வித்தியாசமான ஒரு டைப்பில் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஓகே இட் வாஸ் அஃபிஷியல். ஸோ அப்போ தான் முடிவு பண்ணி இதுக்கு எடுத்து பண்ணலாம் அப்படின்னு. இவரோட அப்டேட்ஸ் ரொம்ப கம்மி நாங்கள் பார்த்தது. ஸோ ஐ திங்க் ஃபார் த ஃபஸ்ட் டைம் நாங்கள் பார்க்குறோன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் இந்த பார்த்துட்டு வந்தோம். ஸ்ட்ரைட்டாக பார்த்ததுக்கப்புறம் இதுக்கான விஷயங்களை பற்றி பேசலாமா? ஓகே 3, 2, 1 and here we go. Christmas. Cha Creations. Oh, avarum. Okay. Sure, Karthik. Warning. ஆரம்பமே warning. பாருங்களேன் மார்க். It's a Pan-India movie, huh? Yep. As promised, it's Christmas, huh? Mark. No music, Ajanish. Damn. Literally, Ajanish is some sort of hey. And சொல்லப்போனா மேட் ஆட்டிடியூட், ரூத்லெஸ் கிங் நம்ம பாட்ஷா, நம்ம கிச்சா சுதீப் அவர்கள்லாம். ஜஸ்ட் லுக் அட் ஹிம்ங்க. ஹிஸ் ஆட்டிடியூட் லிட்ரலி அந்த வேர்ட்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் சூட்டிங் ஹிம். ஓ மை காட், எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு இதை நாங்கள் வந்து கிச்சாட்டந்து. அவருடைய நடிப்பு எனக்கு தெரியும். அவர் ஹீஸ் அன் எக்ஸப்ஷனல் ஆக்டருங்க. நாட் ஈவன் இன் கன்னட இண்டஸ்ட்ரி, ஈவன் இன் தமிழ் ஹி ஹஸ் ஆக்டட் சர்டன் குட் ஃபில்ம்ஸ். அண்ட் அவருக்கான ரெகக்னிஷன் சரியாக கிடைக்கலையோன்றது எனக்கு இன்னும் சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு ஒரு ரோலை ப்ளே பண்ணி அந்த மேட்னஸை க்ரியேட் பண்ணுறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஈஸி. லைக் ஈவன் எனி ஹீரோ கான் டூ இட். பட் கிச்சா இஸ் சம் யூனிக்னஸ். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இட்ஸ் ஹிஸ் 47th ஃபில்ம். ஸோ K47. இன்னொரு பக்கம் வந்து அஜனீஷோட மியூசிக் இஸ் எ மேஜர் ரோல் ஃபார் திஸ் டைட்டில் கிளிம்ஸ். அண்ட் மார்க் அப்படின்ற ஒரு படம் வந்து தேர் ரிலீசிங் இன் 5 languages ஐ கெஸ். இட்ஸ் பேன் இந்தியா மூவி. ஆப்வியஸ்லி இப்போல்லாம் வர எல்லா படங்களும் பேன் இந்தியா தான். அண்ட் எனக்கு கிச்சா சுதீப் அவர்கள் பர்சனலி ஐ லைக் ஹிம். அவருடைய படங்களாக இருக்கட்டும், கன்னடத்தில் 2-3 ஃபிலிம்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இதுதான் நம்ம சேனல் நினைக்கிறேன். கிச்சாவோடைய அப்டேட்டில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இனி வர என்னென்ன அப்டேட்ஸ் இதுக்கு சம்மந்தமாக இருக்குல்ல. பிகாஸ் இது வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸ்னோடனே தான் நான் முடிவு பண்ணேன். ஓகே திஸ் கான் பி அ வெரி பிக் ஃபில்ம்ன்றத ஒரு டிசிஷனுக்கு நானே வந்துட்டேன். பிகாஸ் புரியுது பார்த்தோன்னே அந்த மாதிரி வருது. பட் கம்மியான வியூஸுங்க. இவரோட இதுக்கெல்லாம் இன்னத்துக்கு எவ்வளோ வந்திருக்கணும். ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு. அண்ட் இன்னொரு பக்கம் இதில் வந்து அவருடைய அந்த லுக்கு தாங்க. லாஸ்ட்டாக பாருங்கள், அந்த மின்னல் வெளிச்சத்தோடு ஒரு லுக்கை விடுறாரு. தட்ஸ் தி நேம் பாட்ஷா. அதுதான் வார்த்தை. மேன் சிம்பிளி வி ஆர் டன் வித் திஸ். பார்த்து முடிச்சிட்டோம். பேசுகிறதையும் பேசி முடிச்சிடுறதுக்கு ரிலேட்டடான விஷயங்கள். அண்ட் இஃப் எனி கிச்சா சுதீப் ஃபேன்ஸ் ஓவர் தேர் ப்ளீஸ் டு லைக் த வீடியோ. அண்ட் இது தாண்டி பல கமெண்ட்ஸ் கருத்துக்கள் உங்களுக்கு தான் கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். அதை நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். அண்ட் இந்த வீடியோ இப்போ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த இந்த வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும், இல்லை நான் இதை பற்றி ஆச்சரியத்தை பேசணும் பார்த்தா கூட கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுவேன். அண்ட் திஸ் இஸ் சிம்பிளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.